Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2-stroke பைக்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா YAMAHA RX100 RX135 ஸ்டாக்காக ரெஸ்டோரான பைக் நான் வந்து போட்டிருந்தேன். உங்ககிட்ட நல்ல சப்போர்ட் இருந்தது. ஸோ அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இந்த பைக்கில் வந்து பைக்கோட ஓனர் ஃபுல்லாகவே செலவு பண்ணியிருக்காரு. அண்ட் இது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பைக்கில் வந்து ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு இந்த பைக்கில் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காரு, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த வீடியோட முடிவில் இன்னும் என்ன அப்டேட் வந்து பைக் கிடைக்க போதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட பெயிண்டிங்லேருந்து போயிடலான்னு நினைக்கிறேன். டேங்க் சைட் ஷீல்டு பைக்கோட ஃபுல் பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 rupees வந்து செலவாயிருக்கு. யூஸ்வலாக நம்ம RX பைக்ஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு அப்புறம் கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே பெயிண்ட், ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே வந்து பெயிண்ட்டு. டேங்க் சைட் ஷீல்டு பைக்கோட ஃபுல் பெயிண்ட்டுக்கு வந்து 18,000 rupees வந்து செலவாயிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காம் வந்து பைக் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த ஸ்விங்காமோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11,500 வரும். அலுமினியம் ஸ்விங்காம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஆட் ஆயிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அலுமினியம்னால உங்களுக்கு வந்து ரஸ்ட் இருக்காது, பைக்கோட வெயிட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். அலுமினியம் ஸ்விங்காம் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிம்ஸ் அண்ட் டயர்ஸு. ரியர் ரிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவா எஸ்டியோட 16 inch ரிம் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் டயர்ஸும் பார்த்தீங்கன்னா வைடரான டயர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டயர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் ரோட் டயர் மாதிரி டியூவல் பவர்ஸ் நல்லா பெரிய பெரிய பட்டன் வச்சு டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் வந்து 18 inch ரிம்மு, ரியர் பார்த்தீங்கன்னா 16 inch ரிம்மு. அந்த டயர்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா பெரிய பெரிய பட்டன் டயர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன் ரோடு ப்ளஸ் வந்து நீங்கள் ஆஃப் ரோடு எந்த ரோடுனாலும் வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஃப்ரண்ட்டோட ஃபோர்க்கோட டெலஸ்கோபிக் ஃபோர்க்கோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தாலே தெரியும், ஒரு ஆள் இந்த சைடு போய் அந்த சைடு வந்துடலாம் போல், நல்லா தாராளமான பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ டயர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் டயர் போட்டிருக்கனால நீங்கள் எந்த ரோடு எந்த டெரன் எந்த கண்டிஷன்னாலும் வண்டி வந்து எடுத்துகிட்டு போகலாம். அண்டு இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் டைப்பு அன்ஸ்லீவ்டு போர் வந்து போட்டிருக்காரு. ஸோ பைக்கோட இனிஷியல் பிக்கப்பும் சரி, பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த அன்ஸ்லீவ்டு போரோட ப்ரைஸ் மட்டுமே 10,000 கிட்ட செலவு பண்ணேன்னு சொன்னார். ஸோ நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா RXனாவே கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் நோட்டு, அது இல்லாமல் நம்ம வீடியோ போட்டோன்னா நான் ஸோ நம்ம பைக்கை ரைட் பண்ணியும் நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம், இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து RD350 இது மண்டை. ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து ஜாவா எஸ்டியோடது. அண்ட் எல்இடியில் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காரு. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து YAMAHA RXZோடது இண்டிகேட்டர்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடா மீட்டர், இந்த கன்சோல் ஃபுல்லாகவே வந்து YAMAHA RXZோடது. ஸோ இந்த ஃபுல் யூனிட் பார்த்தீங்கன்னா YAMAHA RXZோடது. நீங்கள் ஹேண்டில் பார் பார்த்தாலே தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது RD350 இல்லை, மற்ற எந்த பைக் தான் இல்லை. ஸோ இந்த பைக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 5 speed இல்லை 6 speed இந்த பட்டன்ஸ் எல்லாமே ஹேண்டில் பாரில் ஆட் பண்ணியிருக்காரு. அண்ட் பைக்கு வந்து இப்போ வந்து 4 speed ரன் ஆகுது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 6 speed கேஸு சாம்பர் எக்ஸாஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த அப்டேட் கிடச்சோன்னே அது எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் OE ஸ்பேர்ஸ் தான் வந்து எல்லாமே பைக் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பைக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைனா கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பைக்கை ரைட் பண்ணி இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி குரோமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் குரோம் ஃப்ரண்ட் எண்டு டு பேக் எண்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இந்த குரோம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 rupees வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. மேபி ஸ்டாக் லுக்கு பிடிக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல, பட் பைக் கிரேஸு, பைக் அந்த மாதிரி ரெடி பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைக் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பைக்கில் உட்காந்தாலே வந்து நார்மலாக நம்ம ஹைட்டுக்கெலாம் RX உட்காந்தா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் வண்டி. அண்ட் இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஒரு நல்லா ஹேண்டில் பாஸும் இந்த உட்கார்றது, இந்த பைக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு 200cc ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பைக்கை ஓட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன்.
YAMAHA RX100 இந்த வண்டியோட பிக்கப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டியை தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்காக இருக்க RX100 வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இந்த பைக்கோட சீட் கம்ஃபர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா வைடாக டாலாக ஹேண்டில் பார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் ஓட்டும் போதே நம்ம வந்து ஒரு லாங் எடுத்துகிட்டு போகணும், லாங் டூரிங் இந்த பைக்கில் பண்ணணுன்ற ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் பர்பஸ் நல்லா பட்டன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோடும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து ஆன் ரோடில் ஸ்மூத்தாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆன் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த பட்டன் டயர்ஸ் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க YAMAHA RX100 ரொம்பவே ஒரு மோசமான கண்டிஷனில் முன்னாடி இருந்துச்சு. ஸோ சேஸ் ஃப்ரேமில் இருந்து எல்லாமே வந்து புதுசு. பைக்கில் நிறைய ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஇ ஸ்பேர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ரியரில் வந்து ரிம் வந்து 16 இன்ச் கொடுத்துருக்காங்க, வைடான டயர்ஸ், அதுவும் ஆஃப் ரோடு மாதிரி டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் மைலேஜ் ட்ராப் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே மைலேஜ் கொடுக்கும். இப்போ வந்து 20 தான் லிட்டருக்கு வந்து கொடுக்குதுன்னு சொன்னார். அதேமாதிரி கீ செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லாக்கும் பண்ணி அண்ட் பைக் ஓட்டுறதுக்கு தரமாக இருக்குது. அண்ட் இங்கே ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு ஃபுட் ரெஸ்ட்டு, 5 ஸ்பீடு கிக்கரு. ஸோ 5 ஸ்பீடு ஃபுட் ரெஸ்ட்டு, 5 ஸ்பீடு கிக்கரு. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா விக்டர் போட்டிருக்காரு, வாங்கி அதுக்கு வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து சஸ்பென்ஷனும் மாறப்போகுது. சாம்பர் எக்ஸாஸ்ட்டு, 6 ஸ்பீடு கேஸு, நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இதோட அடுத்த பைக் அப்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக்கில் நான் வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பைக்கோட ஓனர்கிட்ட கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நான் பைக்கோட ஓனரோட இன்ஸ்டா பேஜ் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவர் பேஜும் வந்து கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு 2 ஸ்ட்ரோக் வீடியோவில் அடுத்தடுத்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK.